தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட தலைவர் அவர்கள் எனக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறார். இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா மக்களோட ஆதரவு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. திருச்செங்கோடு தொகுதி மட்டுமல்லாம தமிழ்நாட்டின் அனைத்து தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று தலைவர் அவர்கள் முதல்வர் ஆவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. குறிப்பாக 3 நாளா பிரச்சாரம் போயிட்டு இருக்கேன். மக்கள் எந்த அளவுக்கு எழுச்சியா இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. மாற்றம் வேண்டும், அது மட்டும்தான். 50 வருஷமா மாறி மாறி ஓட்டு போட்டு மக்கள் வெறுத்து போயிருக்காங்க. ஒரு மாற்றம் வராதான்னு ஏங்கிட்டு இருந்தாங்க. தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. 50 வருடங்களுக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு. எப்படி எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தி திமுக வீழ்த்தி ஆட்சி அமைத்தாரோ அதே மாதிரி தலைவர் அவர்கள் இந்த தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு தோற்கடித்து வீட்டுக்கு அமைச்சு ஒரு நல்லாட்சி அமைப்பார் என்பதை மிகுந்த மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? இப்ப நீங்க பிரச்சாரத்துல ஈடுபடுறீங்க, மக்களோட வரவேற்பு சொல்லிட்டு ரொம்ப 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 ஆர்வமா இருக்காங்க. எப்ப பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் என்னென்ன கேள்வி கேட்கணுமோ அதெல்லாம் சார் நாங்க அவங்க வரட்டும் நாங்க கேட்கிறோம். போன தேர்தலுக்கு வந்தாங்க, திரும்ப வரவே எட்டி பார்க்கவே இல்லை, வரட்டும் நாங்க கேள்வி கேட்கிறோம், இந்த தடவை உங்களுக்கு தான் ஆதரவு அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்காங்க. இப்ப பாருங்க தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வோட இருக்காங்கன்னு இந்த தேர்தல் ரிசல்ட் காட்டும். சார், திருச்செங்கோடுடைய முக்கிய பிரச்சனையா என்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறீங்க? திட்டங்கள் என்ன நீங்க புதிதாக கொண்டு வர போறீங்க திருச்செங்கோட்டுக்கு? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ப்ராமிஸ் பண்றாங்க. ரொம்ப பேசிக்கா அடிப்படை வசதிகள், குடிநீர் வசதி இல்லாம இருக்காங்க. எத்தனை கிராமங்கள் இருக்கு இது வரைக்கும் குடிநீர் வசதி இல்ல, சாக்கடை வசதி இல்ல, அப்புறம் கழிப்பிட வசதி இல்லாம இருக்கு. இதை சரி பண்றதுக்கே இதை பண்ணாம இருக்கிறதா இந்த அரசோட சாதனை. 50 ஆண்டு கால ஆட்சியோட சாதனை இதுதான். அடிப்படை வசதி கூட இல்லாம இருக்காங்க. ரொம்ப பாக்குறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு. இப்ப நேத்து போன ஒரு வீதி ஃபுல்லா இருட்டா இருக்கு, மின்விளக்கு இல்லாம இருக்காங்க, பெண்கள் பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க. இந்த அடிப்படை வசதி செய்து கொடுக்கறதா மிகப்பெரிய முதல் பணியா இருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் இன்னொரு என் மனதுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் பாத்தீங்கன்னா திடக்கல்வி மேலாண்மை. இப்ப பாத்தீங்கன்னா குப்பையெல்லாம் இங்க கலெக்ட் பண்ணி இங்க இருக்கிற ஏரி பக்கத்துல எல்லாம் கொட்டிக்கிட்டு, இல்லைன்னா அந்த குப்பைகள்லாம் எரிச்சு பெரிய நிலத்தடி நீர் பாதிப்பு உள்ளாகுது மற்றும் பொல்யூஷன் இதாகுது. அதை எரிக்கிறாங்க. அதை முறையா கையாளணும். இங்க இருக்கிற திடக்கல்வி மேலாண்மையில ஏகப்பட்ட ஊழல் இருக்கு. கண்டிப்பாக நாங்க வெளியே கொண்டு வருவோம். இந்த மக்கள் வேலை வாய்ப்பு கேட்கறாங்க, தொழில் வளர்ச்சி. இப்ப இங்க இருக்கு திருச்செங்கோடு இந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி இருக்குன்னா இந்த அரசாங்க உதவினால இல்ல, இங்க இருக்கிற மக்களோட சுய ஒரு முயற்சி தான். அவங்களோட என்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸ்னாலதான் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கண்டிப்பா இதுக்கு எல்லாமே ஒரு ப்ராப்பரான ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தா இன்னும் பல மடங்கு திருச்செங்கோடு வளர்ச்சி அடையும். என்னோட குறிக்கோள் திருச்செங்கோடு தமிழ்நாட்டின் முதன்மை தொகுதியாக மாற்றி காட்டுறேன். திருச்செங்கோட்டுல 5 ஆண்டுகள்ல 2000 கோடி மதிப்புல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி ஈஸ்வரன் எம்எல்ஏ பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு. ஆனா நீங்க குறை கூறுறதா சொல்லி இருக்கிறாரு. என் கூட வாங்க, தயவுசெய்து என் கூட வாங்க, நீங்க பிரச்சாரம் போலாம். மக்கள் எப்படி இருக்காங்க நீங்களே பேசு, நான் சொல்றதை நம்ப வேணாம். மக்கள் எப்படி இருக்காங்க நீங்களே கேளுங்க. எப்படி போய் எந்த அளவுக்கு அந்த கோபத்துல இருக்காங்கன்னு நீங்க தெரியும். 2000 கோடியில எத்தனை சதவீதம் ஊழலா கமிஷனா பெற்று இருக்காங்க, எத்தனை கோடி ஆக்சுவலா மக்களுக்கு போச்சு அப்படிங்கிற மக்களுக்கு நல்லா தெரியும். அவங்க போட்டிருக்கிற சாலையோட தரத்தை வச்சு பார்க்கலாம். அவங்க போட்டிருக்கிற சாக்கடை கழிவுநீர் திட்டம் இருக்கு, அதை போய் பாருங்க. அந்த 2000 கோடி நீங்க சொல்றீங்களே திட்ட மதிப்புல கிட்டத்தட்ட 30-40% கமிஷன்லயே போயிடுச்சு. எந்த அளவுக்கு சொல்ல பிளானிங்கும் இல்ல, தரமும் இல்ல, இந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாது. எம்எல்ஏ ஈஸ்வரன் என்ன சொல்றேன், 5 வருஷமா நான் நேர்மையா உழைச்சிருக்கேன், நான் நேர்மையா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னோட வேணாம் விவாதிக்க தயாரா அப்படிங்கிறத கேட்டிருக்கேன். கண்டிப்பா இங்க பாருங்க, அடிப்படையில மக்களுக்கு என்ன வசதி இருக்குன்னு தான் பாக்கணும். சரியா, மக்கள் எப்படி அவங்களோட அடிப்படை வசதி பூர்த்தி செய்யப்பட்டிருக்கா அது கேளுங்க, கேட்டு சொல்லுங்க. ஊழல் இல்லைன்னா இந்த திமுக ஆட்சியில ஊழல் இல்லைன்னு அவரால் சொல்ல முடியுமா? இங்க நடந்த திட்டப்பணிகள் இருக்குல்ல, இங்க இருக்கிற கார்பரேஷன்ல திட்டப்பணிகள்ல ஊழல் நடக்கலாம் அவரால் சொல்ல முடியுமா? நான் விவாதிக்க தயார், வர சொல்லுங்க. இப்ப பாருங்க, அதாவது ஒரு அப்ரூவல்ல திருச்செங்கோடு எங்க முனிசிபாலிட்டியில ஒரு அப்ரூவல் வாங்குறதுக்கு எவ்வளவு கமிஷன் வாங்குறது எல்லாம் ஊரறிஞ்ச வர ரகசியம். என்ன சும்மா சாதாரணமா சொல்றாரு, நம்பர் என்ன வேணாலும் சொல்லலாம். மக்கள் நம்புறதுக்கு இன்னும் பழைய தமிழ்நாட்டு மக்கள் இல்ல. கண்டிப்பா பாருங்க, திருச்செங்கோடு போட்டியே இல்ல, டிவிக்கே தான்